நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. கருணை தொகை 10,000 ரூபா தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க மாற்றி மாற்றி இவ்வளோ பெரிய அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சாத்தியமா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையும் இருக்குமா, இல்லை இதுல இருந்து வேறுபடுமா? இல்ல, இப்போ மாற்றம்னு சொல்லி வர்ற கட்சிகள் அவங்க இதே பேட்டர்னை கையில எடுக்க முடியாது. கையில எடுத்தாங்கன்னா அவங்க மாற்றத்துக்கு உரியவர்கள் இல்லாம போயிடுவாங்க. ஓகே. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் தாவேக்காவை யோசிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அப்படிதான் நம்புவீங்க? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இதை சேஞ்ச் பண்ணணும், இந்த சிஸ்டத்தை, இந்த ஃபார்முலாவை, இந்த இலவசங்கள்ல, இந்த வரி பிரச்சனைகள்ல எல்லாத்தையும் மாத்தணும்னு தான் ஒரு இயக்கம் வர முடியும். அந்த இயக்கத்தை தான் நியூட்ரலைஸ் ஓட்டு, அது இன்னைக்கு சொல்ல போனா யங்ஸ்டர்ஸ் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க தேர்தல் அறிக்கை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இது இலவசங்கள் முழுமையா இல்லாமையும் பண்ண முடியாது. அது தேவையானது தேவையற்றதுன்னு அவங்க அதை பிரிச்சுக்கணும். எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது யாருக்கு போய் கரெக்டா சேரணும், அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு தமிழ்நாடு அப்படின்னா அதை அவங்க செய்யணும். தேவையில்லாம அந்த ஓட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு கவர்ச்சிகரமா சொல்லி மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த டைம்ல அவங்களோட புத்தியை மழுங்கடிச்சு அந்த ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு செயலை தான் ரெண்டு கழகங்களும் பண்ணிட்டு இருக்கு. மாறி மாறி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன போற போக்கெல்லாம் பார்த்தா என்னென்ன அறிவிப்பெல்லாம் வருமோன்னு நமக்கு பயமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ, ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா, பெண் உரிமை தொகை 2,000, இங்க 2,500 அப்படின்னு அது போற லிஸ்ட பார்த்தா இன்னும் எதெல்லாம் இலவசமா அவங்க கொண்டு வருவாங்கன்னு ஒரு பயமே நமக்கு ஏற்படுது. அதான் அதுவும் அவங்க பேர் பாருங்க, கருணை தொகை. இது என்ன மாதிரி கருணை? யாருக்கு கருணை? பொதுவா கருணைன்றது யாருக்குன்னா ரொம்ப திக்கற்றவர்கள், ரொம்ப அனாதையான மக்கள், ஆதரவற்றவங்க, எந்த ஒரு அவங்களால செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் கருணைன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அப்ப அந்த நிலையில தான் இருக்காங்களா? அப்ப இவங்க இத்தனை நாள் அந்த நிலையில தான் வச்சிருக்காங்க. அப்ப 75 ஆண்டு காலம் கட்சி, 55 ஆண்டு காலம் கட்சி மாறி மாறி ஆட்சி புரிஞ்சோம்னா அப்ப இன்னைக்கு வரையும் நீங்க இலவசங்களை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அந்த மக்களை வச்சிருக்கீங்கன்னா எந்த இடத்துலதான் புதிய வரவான எந்த கட்சி, நான் தாவேக்கான்னு சொல்ல, புதுசா வர்ற ஒரு கட்சிக்கான இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துலதான் அதிகமாகுது. அப்ப அந்த இடத்த நீங்க மாத்துறதுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை மக்கள் ஒரு மௌனமான ஒரு புரட்சியை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அது நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பண்ணாலும் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க. ஒரு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, ஐயோ கொடுத்துட்டாங்கன்னு ஓட்டு போடுற இடம் இப்ப இல்ல. அது பழைய நிலைமை இருந்தது. ஒரு வேட்டி சேலை ஃப்ரீயா கொடுத்து, ஒரு பணத்தை கொடுத்து, மூக்குத்தி கொடுத்து, பொருட்களை கொடுத்து ஓட்டை வாங்கின காலமும் இருந்ததுதான். பட் இந்த 26 எலெக்ஷன், இனி வரும் எலெக்ஷன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசுல பெரும்பான்மையான மக்கள் மாறிட்டாங்க. அப்ப இவங்க 2 கழகங்களும் செய்யக்கூடிய அந்த அறுத பழசு டெக்னிக் இருக்குல்ல, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. இதை நிச்சயமா கவனத்துல தமிழக வெற்றி கழகம் எடுத்துப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். இலவசங்கள் இப்ப இதுவரையில அவங்க பெருசா அந்த மாதிரி வரல. இப்ப விஜய் அவர்கள் சொன்ன 2-3 கொஞ்சம் தேர்தல் அறிக்கையில அது இல்லாமதான் இருக்கு. பெரிய இம்பாக்ட் அதுல இல்ல. ஆனா இனி வர அவங்களோட முழுமையான தேர்தல் அறிக்கையில ஒரு அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா நியூட்ரலைஸ்டு ஓட்டு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வச்சிருக்கிறவங்க இது சரியான தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதை நம்பி வாக்களிக்கிற அளவுக்கு அவங்களோட தேர்தல் அறிக்கை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே.